நல்லா உட்கார கால் போட்டுக்கிட்டு போன காணுமே தேடிட்டு இருக்கேன். அண்ணே கண்ணாடி போடுங்கண்ணே வெளியே போறப்ப அதான் அழகு. அண்ணன் என்ன ஜெயஜோதியா இருக்காரு. எப்படி வாங்க போலாம். ஏய் நீங்க எங்கடா வரீங்க? அண்ணி பர்த்டேவுக்கு. நோ 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 நோ. அண்ணி பர்த்டேவை அண்ணன் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க நீங்க இங்கே இருந்து இப்பவே கல்யாண வேலையை ஆரம்பிங்கடா. அப்படியா என்ன ஏண்டா அண்ணன் போற போக்க பார்த்தா குழந்தையோட தான் திருப்பி வருவார் போல இருக்கு. டேய் அண்ணனே ஒரு குழந்தை, குழந்தைக்கு ஒரு குழந்தையாடா? பாத்தியாடா அது இந்த குழந்தை சொல்லுது. ஏய் ஏண்டா அண்ணன் கல்யாணம் பண்ணி போயிட்டா நாம சோத்துக்கு என்ன பண்றது? என்னடா சொல்ற? ஃபுட் வைக்கலாம் சொல்ல வந்தேன். டேய் அது எப்படிடா நம்ம இருக்கிறப்ப நடக்குடுவோமா? நம்ம நந்திமா இருக்கிறப்ப அவரை போக விட்டுருவோமா? என்னது நந்தி மாதிரி. வாங்க வாங்க. ஏன் இவ்ளோ லேட்டு? அது புறப்பட்டு வரும்போது சட்டையில காக்கா ஆயி போயிடுச்சு. அதனால மறுபடியும் குளிச்சிட்டு ரெடி ஆகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்தா டிஸ்டர்பா இருக்குன்னு கூட்டிட்டு வரல. சரி, உள்ள வாங்க. இந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Many more happy returns of the day. Thank you. உங்கள மாதிரி அந்த பலூன் அலங்காரமும் ரொம்ப அழகா இருக்கு. வேற யாரும் இல்லீங்களா? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாரும் வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். நான் சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். ஹாய் அக்கா நீ சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கு. அக்கா 4 பவுன் குறையுதுக்கா. என்னது 4 பவுன் குறையுதா? ஏய் 4 பவுன் இல்ல 7 பவுன். என்னது 7 பவுனா? ஐயோ 7 பவுன வீட்ல வச்சுட்டு இங்க எங்கடா வந்த? போடுங்கடா அவனை. பண்றதையும் பொறுக்கி டேய் காட்டா. நான்சி என்ன நான்சி? காட்டா. இனி கல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன வந்து யோகா கத்து கொடுக்க சொல்றியா? அதுவும் குனிஞ்சு குனிஞ்சு கத்து கொடுக்கறா? உன்ன காட்டா. காட்டா. உன்ன காட்டு. இந்த மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? சீக்கிரம் கேட்றா. அப்படியே அமிக்கிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பண்ண நீ ஆசைப்படுறியா? இதையுமா கழட்டணும்? என்ன நான்சி நீ? குடு. ரொம்ப நம்பி வந்தேன். இனிமே என்ன யோகா கிளாஸ்க்கு கூப்பிடுவியாடா? உன் மூஞ்சிக்குலாம் எங்க அக்கா கேக்குதா? குத்துறேன்னா இந்தா எல்லாம் கழட்டியாச்சு, அவ்வளவுதான். இந்த கண்ணால தானே என்ன அப்படி பார்த்த? கண்ணே உன்ன என்ன பண்ற பாரு. மூஞ்சிக்கு நான் கேக்குதா உனக்கு? உனக்கு ஏற்பட்ட கதிதான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். ஓட்றா அம்மா ஓட்றா ஓடு. அம்மா வா வலிக்குதுமா. மெதுவா 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 தான் வைக்கிறேன். எங்கப்பா இப்படி விழுந்து அடிபட்டு வந்த? அது கண்ணுக்குட்டி முட்டிருச்சுமா. எது கண்ணுக்குட்டி முட்டிடுச்சா? நீ ஜீப்ல எல்லாம் போன, ஜீப் ஏறி வந்து முட்டுச்சா? அது வந்து வண்டி நிறுத்தி உச்சா போனோமா, அப்ப வந்து முட்டிடுச்சு. உச்சா போகும்போது பார்த்து போறது இல்லையாப்பா? நீ போகும்போதே சொன்ன உனக்கு நிறைய கண் திருஷ்டி. அதான் பாரு கண்ணெல்லாம் அடிபட்டு இருக்கு உனக்கு. இந்த கண்ணால தானே என்ன அப்படி பார்த்த? அப்படியே கிச்சேன்னு வை. கண்ணுல அடிபட்டா கண் திருஷ்டி, முதுகுல அடிபட்டா முதுகு திருஷ்டியா? இந்த கிண்டல்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல. சுந்தரம் சுந்தரம், நானு ஒரு ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தை காட்டினா அவர் என்ன சொன்னார்னா, கும்பகோணத்து பக்கத்துல இருக்க திருமணஞ்சேரியில பரிகாரம் பண்ணா உடனே கல்யாணம் நடந்துரும்னு சொன்னாருப்பா. போயிட்டு வந்துருவோமா? போறத பத்தி இல்லம்மா, போனா காதல் கல்யாணம் நடக்குமா? ஐயோ ஜோசியர் அதான்ப்பா சொன்னாரு. அப்படியா? அப்ப போலாமே. அப்பா சும்மா இருடா, அவரே நொந்து போயிருக்காரு. ஏன இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? டேய் நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன். அவனை மட்டும் இல்லனே அந்த ரூம் கொடுத்தான்ல ராஜிகாரன், அவனை ஸ்டேட் தூக்கி இருப்பேன் நானு. டேய்
எங்கேயோ 4 செவுத்துக்குள்ள நடந்ததுடா. நீங்க போடுற சத்தத்துல ஊருக்கே தெரிஞ்சிட மாட்டிருக்குதுடா. அண்ணே அவ குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸ் சொல்லி தர்றேன்ட்டு கடைசியில உங்களே குனிய வச்சுட்டா பாத்தீங்களா? ஆமாடா. சும்மா இருண்ணே, அவரே அடிபட்டு நொந்து வந்திருக்காரு, அவரை போய் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அண்ணே இதுக்கு தானே சொல்லுவாங்க தம்பி உடையான் படை கஞ்சான்னு. நாங்கெல்லாம் உன் கூட இருந்தோம்னா உன் மேல கை வச்சிருப்போம், இல்ல வைக்கதான் விட்டுப்போமா நாங்களா? விட்றா. ஏதோ அண்ணன் லவ் மூட்ல ஸ்லிப் ஆயிட்டா. அட போனே. இனி அண்ணன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீங்க இருப்பீங்கடா. எது இப்ப வாங்கிட்டு வந்தீங்களே அந்த அடியா? ஏய் ஏய் அத விடுங்கடா, அங்க நடந்து வர்ற பாருங்கடா. யாரு? இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே என்னடா அண்ணனை காணோம்? நம்ம ஏமாத்திட்டார. ஐயோ நேரா இங்கதான்டா வர்றாங்க. ஆரம்பி ஆரம்பி. அது வந்து எங்கடா அந்த ஜோக்கரு? யாரு? யாருக்கா? உங்க அண்ணன். அண்ணனா? நீங்க இன்னமும் அண்ணன் ஞாபகத்திலே தான் இருக்கீங்களா? விளக்குமாறு பிஞ்சு போகும். அவன் என்ன கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து பேர் வைக்க போறானா? எல்லாரும் சேர்ந்து ஊரை கெடுத்துறாதீங்கடா. அக்கா என்னடா உங்க ஞாபகமா அண்ணனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போறது? இத கொடுங்க. எல்லாம் தேடாங்க. உனக்கு தேடாடா இது? அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு இவங்கெல்லாம் ஜாடி. அடிக்காத வலிக்குதுடா. என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவனுக்கு. அப்பாடா. இந்தா வரேன். டேய் உனக்கு எங்க எதை பேசுறது அறிவில்ல? உன்னால நம்ம எல்லாருக்கும் அசிங்கடா. ஏய், நீ பேசாத. ஏய், அவதான் போனால அவளை கூப்பிட்டு போடுறியா? எல்லாம் போடுங்க. இல்லனே உங்ககிட்ட குடுக்க சொல்லி கிஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கனே. நீ திட்டவே மாட்டியா? திட்டவே மாட்டியா? உலகனே சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் அவன போய். இவனா சின்ன பையன். இப்ப கல்யாணம் பண்ணி போய் 4 பிள்ளை பெத்துருவான். ஒட்டன அண்ணே அவன விடுங்க, அடுத்த பிளான். பிளான் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. எல்லாம் தானா நடக்கும். பாருண்ணே, தானா நடக்குன்னு வீட்டுல படுத்துறதா நடக்காது. எதுலயுமே ஒரு முயற்சி எடுத்தா தான் எதுவுமே நடக்கும். பாத்தியானே பேர் சொல்லிடுச்சு. என்னதான்டா பண்ண சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டானே. பக்கத்து ஊர்ல கணேஷ் லாட்ஜ்ல வாஸ்து மீசை வல்லாளன் ஒருத்தர் இருக்கார். அவரு பெண்களை மயக்கிற பலவிதமான வாஸ்து மீசை வச்சிருக்காரு. வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா வாஸ்து மீன்? வாஸ்து மீன் நம்பரே இல்ல. வாஸ்து மீசை நம்பிதான் ஆகணும். போறோம் வாங்குறோம் வைக்கிறோம். போறேன் வாங்குறேன் வைக்கிறேன். எருமை மாடு மாதிரி இருக்கிறீங்க. எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணே 6 வருஷமா அவளை நான் காதலிச்சிட்டு இருக்கேன். நீயே அண்ணே நான் 6 மாசமா அவளை லவ் பண்றேனே. நீங்க லவ் பண்றீங்க ரைட்டு. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா? அந்த பொண்ணை தானே கேட்கணும். கூப்பிடு. வாமா ஏய் வாமா. வாமா வாமா. பக்கத்துல வாமா. ஏமா இவங்க 2 பேரையும் லவ் பண்றியா? தள்ளியா 2 தள்ளியா. பேரும் லவ் பண்ணாங்க. ஆ. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எனக்கும் வயசாகுது. அப்புறம் என்ன பண்ண? நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமா. ஏண்டா அதான் கல்யாணம் பண்ணிட்டாங்கறால. அப்பவே அப்புறம் என்ன என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? போடா. போடா. ஆமா. ஏமா இந்த 2 பேத்துல இல்லாதது அந்த ஆள்கிட்ட என்ன இருந்துச்சு? அது வந்துங்க அவரு மீசங்க. மீசையா? யாரா இருந்தாலும் பாக்கலாங்க. ஏங்க இங்க வாங்க. வாயா. யோ இது என்னையா மீசை? இதுதான் வாஸ்து மீசை. வாஸ்து மீசை பத்தி நேத்தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை வச்சு ஒருத்தன் தாலியை கட்டிட்டான். அந்த மீசை பாரு, போகக்கூடாது. பலபலன்னு பேசிட்டு இருந்தோம். மீசை தீர்ந்து வரும். வா போலாம். போடா. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு போறேன். போலாமா? ஏய் இது ஏன் பொண்டாட்டிடா. அப்படியா சரிங்க. வாங்க போலாம். டேய் ஏன்டா அழுவுற? ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கிற மறுபடியும் அழுதுட்டே இருக்க. சரி அழுகிறது உன் பிரச்சனை. அந்த வல்லாளகண்ணா எங்கடா இருக்கிறான்? டேய் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஓ சாரிப்பா. சரி அங்க ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிறேன். ஜோ அவன் தான் உன்னால பேச முடியாது. நீயாவது சொல்லலாம்ல. உனக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு கேட்கணுமோ? என்னையா உசு இங்க பேசுற மாதிரி அங்க போய் சாமி கிட்ட பேசிடாத. ஏன்? என்கிட்ட பேசுன மாதிரி சாமி கிட்ட பேசினா அவனுக்கு கட்டின மாதிரி ஒன்னையும் மாய கட்டுவாரு. ஐயோ சாமி. சாமி போய் பார்க்கலாங்களா? போ போ போய் பாரு போ. மன்னிச்சிடுங்க சாமி, வாய்க்கே கட்டிவிடாதீங்க. சாமி ஓம் சக்தி ஓம் பராசக்தி கொல்லிமலை 8 கையம்மனே கொல்லிமலை பெரிய சாமி. ஜெய் ராஜா காட்டேரி. ஒரு கால हाथ कर में पेट पिसाच पट्टी सानटे माता उगर देख ले बार घास सेटारो ओगर कारा खावालेटे आ इसको तावले कुलिबा इरुकुदु आड वच्चे भद्रकाल यार उडरे अरगदेचे बंदारो जय राजा काटेरी आ आ आ ஏயா முழிக்கிறா?
சொல்லு. அது சாமி ம். உங்களை பத்தி சிசிங்கெல்லாம் சொன்னாங்க. ம். இந்த வாஸ்து மீச வல்லாள கண்டனை பத்தி இந்த உலகத்துல தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீ எங்க வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க, என்ன விஷயமா வந்திருக்கங்கறத இப்ப நான் என் வாயால உனக்கு நான் சொல்லட்டுமா? ஆ? ஆ. டேய்! இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இன்னும் நீங்க கேள்வியே கேட்கலையே சாமி. இந்த மாதிரி குறுக்காலெல்லாம் பேசப்படாது. சரி சாமி. நான் தான் கேள்வி கேட்பேன், நீ பதில் மட்டும் தான் சொல்லணும். ஆ. ஆமா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க? சாமி இன்னும் கல்யாணமே ஆகல சாமி. டேய்! உனக்கு கல்யாணம் ஆகலங்கிறதும் நீ எதுக்காக இந்த வாஸ்து மீச வல்லாள கண்டனை தேடி வந்திருக்கங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நேரா விஷயத்துக்கு வரேன். எப்ப கல்யாணத்தை வைக்க போற? இன்னும் பொண்ணே பார்க்கலையே சாமி. என்கிட்ட வந்துட்டல, இனி உனக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான், ஆன மாதிரிதான். ஜெய் ரத்தக்காட்டேரி. காளி நீலி கல்கத்தா வாடி. இது என்ன தெரியுதா? மீச. இது மீசன்னு சாதாரணமா சொல்லிட்டியாப்பா? இது சாதாரண மீச கிடையாது, வாஸ்து மீச தம்பி, வாஸ்து மீச. சாமி ஒட்டு மீச கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வாஸ்து மீச? என்கிட்ட வந்துட்டா பதில் மட்டும் தான் சொல்லணும், கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. சரி, கேள்வியை நான் மட்டும் தான் கேட்பேன், புரியுதா? ம். வாஸ்து மீன் அப்படிங்கறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். ஆ. வாஸ்து மீசங்கிறது நியூ ஃபேஷன், நியூ டெக்னாலஜி. ம். இப்பதான் நாங்க சைனாவுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம். ம். என்ன? ம். ம். சாமி ம். இன்னொரு கேள்வி. ஆ. இந்த மீசைய வாங்கி வச்சு ஆ. யாராவது பலன் அடைஞ்சிருக்காங்களா சாமி? ஏய்! தங்கப்பதக்க சிவாஜி கணேசனுக்கு எங்க தாத்தா தான் என் மீசையை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் 200 நாளைக்கு மேல ஓடு ஓடுன்னு ஓடி உலக சாதனையை ஏற்படுத்திச்சு. ம், ம். அது மட்டும் இல்லையா, சந்திர கடத்தல் வீரப்பனுக்கு எங்க அப்பா தான் மீசையை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. சாமி ஏய்! அப்ப அது ஒரிஜினல் இல்லைங்களா? ஏய், குறுக்கால பேசினா குரவுல கடிச்சு விடுவேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை மறந்துடுவையா? அடுத்தபடியா கேட்டுக்கோ. உலகநாயகன் கமலஹாசனுக்கு எங்க சித்தப்பா தான் விருமாண்டிக்கு மீசையை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி போச்சு. அடுத்தபடியா இம்சேரசன் 23ஆம் புலிகேசிக்கு நான் தான் தூக்கு மீசையை டிசைன் பண்ணி கொடுத்தேன். அந்த படம் சும்மா தூக்கு தூக்கு தூக்குன்னு தூக்கிருச்சு. அதனால நீ என்ன பண்ற, இந்த மீசையை எடுத்து உன் மூஞ்சில வச்சீனா உனக்கு சீக்கிரமே ஒரு பிக்கப் ஆயிடுவா. சாமி ஐ? மீசை காணோம். இந்த இருக்குப்பா மீசை. ம். மீசைய வச்சிட்டல, இனி ஓம் படமும் ஓடோ ஓடுன்னு ஓடும். இல்லங்க. இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு காதலி கிடைக்கிறானே. இதுக்கு முன்ன இந்த ஊர்ல யாராவது ஒண்ணு கண்டுக்கிட்டாங்களா? இங்க பாருங்க, இந்த வாசி மெசி வச்ச உடனே பொண்ணுங்க மூஞ்சில எல்லாம் அவ்வளவு சந்தோஷம்னே. அண்ணே, அதை விடுங்க, அங்க பாருங்க, அப்படியே அசைஞ்சு வர்றத பாருங்க. எல்லோரா ஓவியம் நேர்ல வந்துட்டு பாத்தீங்களா? ஏய், அது எல்லோரா ஓவியம்டா லூஸ். இதோ ஒண்ணு வேலையை பாடுறேன், போடுற வேணும். வேணும். அண்ணே, இப்ப இந்த வாஸ்து மீச ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கறத நாம ஒரு டெஸ்ட் போட்டு பாத்துருவோமா? கண்டிப்பா பாத்துருவோம். அண்ணே. பாத்துருவோம். ஸ்டார்ட் பாருங்க. ஏய், என் அண்ணனை பாருமா. அண்ணே, உங்களை தானே பாக்குது, நீ பாருங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய், யாரா நீ? இங்க என்னடா பண்ற? அண்ணே வாஸ்து மீசை வச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகே ஆயிருன்னு சொன்னாங்கண்ணே. அதுக்கு அதனாலதானே. ஏண்டா அதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா? போட்டேன்னா நானு பெரிய மீசைக்கு தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. நீ பூனை மசரை ஒட்டிக்கிட்டு வந்து பூச்சாண்டி காட்டுறியா? கையில கால விழுந்து இப்பதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ இல்லன்னு பாக்குறியா? போடா என் பொண்ணாக்கு வாடி. அண்ணே டேய் எங்கடா போனீங்க? அடி வாங்குறப்போ ஒருத்தனும் இல்ல. இல்லனே, இன்னும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துச்சு, அதான் வந்துட்டேன். அடி வாங்கின எனக்கே வரல, உங்களுக்கு வந்துருச்சாடா? ஏனே ம்? எங்கடா? மீசையா? மீசதான். அதான முக்கியம். நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற முத அடி வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அடிய படியா வச்சு மேல போயிட்டே இருக்கணும்னே. கரெக்டா சொல்றானே. ஏய், எங்க அண்ணனை எவன்டா அடிச்சது? அடிச்சு அங்க போயிட்டு இருக்கான், இங்க யார பார்த்து கத்திட்டு இருக்கிற? ஏண்டா எதுக்கு எச்சக்குடி, அது கட்டிங்க, எதுக்கு இந்த ஓவர் ஆயிட்டீங்க? பயமுறா.
நீ கவலைப்படாதீங்க, நிறைய பொண்ணு இருக்காங்க, அங்கெல்லாம் போய்